கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பாகம். இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். சகோதரர் கோய் கேண்டல் டெக்சாவில் ஒரு போதகராக இருந்தார். அவரிடம் டியூக் மற்றும் ஐயர்ஸ் நிக்கல் ஸ்டோர்லின் ஹைட்ஸ் இசட் டியூக் நிறுவனர் என்பவர் தசம பாகத்தில் நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டார். அதற்கு போதகர் ஆம் என்றார். அதை நடைமுறைப்படுத்துகிறீர்களா என்று டியூக் கேட்டார். இல்லை, நான் அதை கடைபிடிக்கவில்லை என்று போதகர் பதிலளித்தார். நான் தசம பாகத்தை நம்புகிறேன், ஆனால் என்னால் அதை கைக்கொள்ள முடியவில்லை. எனக்கு வீட்டில் 13 குழந்தைகள் உள்ளனர். ஒவ்வொரு உணவுக்கும் 15 பேர் மேஜையில் அமர்ந்திருப்போம். நான் ஒரு மாதத்திற்கு $125 வீதம், ஒரு வருடத்தில் $1500 மட்டுமே சம்பளமாக பெறுகிறேன். தொடர்ந்து பயணம் செய்வதற்கு என் சொந்த வாகனத்தையே பராமரிக்க வேண்டியுள்ளது. ஒரு மாதத்திற்கு $125 15 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் கவனித்து தசம பாகத்திற்கு பணம் ஒதுக்குவது சாத்தியமற்றது. தசம பாகத்தை நம்புகிறேன், நான் அதை பிரசங்கிக்கிறேன், ஆனால் என்னால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று கூறினார். நீங்கள் உங்கள் சம்பளத்தை பெற்றவுடன் ஒவ்வொரு மாதமும் கடவுளுக்கு குறைந்தபட்சம் $12.50 கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் தருகிறேன் என்று உறுதியளித்தார். போதகர் டியூக்குக்கு ஒரு கடிதம் எழுதி அதில், சகோதரர் டியூக், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், அதனால் என் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை இழக்கிறேன். நான் இந்த ஆண்டு நிறைய கொடுத்துள்ளேன். அதன் அடிப்படையில் தசம பாகம் கொடுக்க நீங்கள் தயாரா என்று குறிப்பிடுங்கள் என்று எழுதினார். சகோதரர் கோய் கேண்டல் மிகவும் உற்சாகமாய் தசம பாகம் கொடுக்க தொடங்கினார். அந்த ஆண்டு ஆண்டவர் அவரது தேவைகளை எதிர்பாராத வழிகளில் சந்தித்தார். அதனால் அவர் அந்த கடிதத்தை திரு டியூக்கிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராகேல் மற்றும் லேயாள் என்ற 2 சகோதரிகள் குழந்தைகளை பெற்றெடுப்பதில் போட்டியிடுவதை காண்கிறோம். ஆனால் நம் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கிற கர்த்தர்தான் சிறந்த பதிலாக இருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்த லேயாள், தேவன் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார் என்று கூறுகிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய ஆசீர்வாதங்களால் களி கூறுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடே தங்கியிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.